இந்த EDA பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்தா பாண்டாஸ் லைப்ரரி, மேட்ப்ளாட்லிப், சீபான் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, லைக் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது, நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையா, டியூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு சில நம்ம பாண்டாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாண்டாஸ் as pd. ஓகே, இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டா செட்டை ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த டேட்டா செட்டை நான் மறுபடியும் ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ pd.read_csv அண்ட் GitHubலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவை பற்றின, இந்த டேட்டா ஃப்ரேம் பற்றின ஒரு குயிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா. ஸோ அதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ இன்ஃபோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா செட். ஸோ df.info df.info. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஃபங்க்ஷன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட டேட்டா டைப் வந்தது. ஸோ தட் இஸ் டேட்டா ஃப்ரேம். நெக்ஸ்ட் இதுல 8680 8680 என்ட்ரி, அதாவது ரோஸ் வந்து இருக்கு அண்ட் 10 காலம் இருக்கு. ஓகே, அண்ட் அந்த காலமோட நேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் நான் நல் கேரக்டர், நான் நல் கவுண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எத்தனை நான் நல் வேல்யூஸ் இருக்கு, அதாவது எத்தனை டேட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், லட்சம் இப்போ எனக்கு டோட்டல் ரோஸ் எவ்வளோன்னு தெரியும், 8680. ஓகே, 8680 தெரியும். இப்போ இங்கே லட்சம் 8500 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மீதி 180 டேட்டா மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ்ஸிங் டேட்டா வந்து மிஸ் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒவ்வொரு காலமோட டேட்டா டைப் என்ன அதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இன்ட், ஃப்ளோட், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ டெக்ஸ்ட், லைக் கேட்டகரிக்கல் வேல்யூஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேட்டா டைப் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன். அண்ட் அதே மாதிரி இதில் மொத்தம் வந்து எந்தெந்த டேட்டா டைப்பில் எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துடும். ஸோ 2 ஃப்ளோட்டு, 3 இன்ட் அண்ட் 5 ஆப்ஜெக்ட் டைப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபோ டேட்டா ஃப்ரேம் டாட் இன்ஃபோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபியூ டேட்டாவை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெட் யூஸ் பண்ணலாம். ஹெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ரெக்கார்ட்ஸ், அல்லது ஃபர்ஸ்ட் 5 ரோஸை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் 5 ரோஸை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இதே எனக்கு வந்து டெய்ல் கொடுத்தீங்க அப்படின்னா df.tail கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 5 ரோஸை டிஸ்பிளே பண்ணும். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இத்தனை ரோஸ் வேணும்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, df.headல எனக்கு ஒரு 20 ரோ வந்து மென்ஷன் பண்ணாலும் எனக்கு அது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெய்ல். அப்போ டேட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். லட்சம் இங்கே பார்த்தீங்கன்னா 0th ஐடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8679 வரையும் முடியுது. தட் மீன்ஸ் 8680 டேட்டா வந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா ஃப்ரேமோட இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா, இதுலேயும் இதே மாதிரி இதோட ஷேப்பை நான் குயிக்காக செக் பண்ணும். லைக் இன்ஃபர்மேஷனில் டீட்டெயிலாக தெரியும், இதோட ஷேப், அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமோட ஷேப் என்னங்கிறது நான் செக் பண்ணோம் அப்படின்னா டாட் ஷேப்னு நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷனில். ஸோ 8680 ரோஸ் அண்ட் 10 காலம்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா df.columns கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம்ஸ், என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அது இந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். df.columns. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் குயிக்காக நம்மளோட டேட்டா ஃப்ரேம் பார்த்தினா ஸ்டாட்டிஸ்டிக்கலான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன தெரியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னென்னா நியூமரிக்கல் காலம்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்ட்டு, ஃப்ளோட்டு, அந்த நியூமரிக்கல் காலம்ஸோட டேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதில் என்ன டேட்டா இருக்குன்னா கவுண்ட், டோட்டலாக எவ்வளோ இருக்கு, மீன், ஆவரேஜ், இந்த ஒரு காலமோட ஆவரேஜ் என்ன. ஸோ ஐடி நம்ம விட்டுடலாம். ப்ரைஸோட ஆவரேஜ் பாருங்க 348 அண்ட் ஆவரேஜ் ரேட்டிங் இருக்கு, டோட்டல் ரேட்டிங் இருக்கு, டெலிவரி டைம் இருக்கு. ஒரு ஸ்விக்கி டேட்டா செட் தானே. ஸோ வந்து ஆவரேஜா ஒரு 350 ரூபாய்க்கு எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜா எல்லாரும் 3.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
அண்ட் டோட்டல் ரேட்டிங்ஸ் வந்து ஓவரால் ரேட்டிங் வந்து 156 வந்திருக்கு. அண்ட் டெலிவரி டைம் வந்து 53, ஆவரேஜாக வந்து 53 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்போ சம் டிலேஸ் இருந்திருக்கு. லைக் மேபி சிட்டி ஒரு டிராஃபிக்கான சிட்டியாக இருந்திருக்கலாம். லைக் ஒரு ஆவரேஜாக 53 மினிட்ஸில் டெலிவர் ஆகும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது இந்த ஆவரேஜ்ல இருந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுவும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நீங்க மீன் இருக்கு அண்ட் அடுத்து மீடியன் செக் பண்ணலாம். மீடியன்ங்கிறது 50%, இது 50% நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ 50%னா 50% டேட்டா எதுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ப்ரைஸ் இருக்கு 300 ரூபா அப்படின்னு இருக்குன்னா இந்த டேட்டா செட்ல, ஓகே, இந்த டேட்டா செட் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்ல என்ன எனக்கு நம்ம ஹெட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டேட்டா செட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட், சிட்டி, ஏரியா, ஆவரேஜ் ரேட்டிங், டோட்டல் ரேட்டிங், ஃபுட் டைப், அட்ரஸ், டெலிவரி டைம், இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா இருக்கு அப்படின்னு என்ன சொன்னா, இந்த 8000 சம்திங் டேட்டாக்குள்ளே 8680 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ்ல 50% டேட்டா வந்து 300 ரூபாய்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆவரேஜா 350 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, மீன் வந்து 300 ரூபா, மீடியன் வந்து மீடியன் வந்து 300 ரூபா. தட் இஸ் 50% வந்து 300 ரூபாய், 50% டேட்டா வந்து 300 ரூபாய்க்கு கீழே வாங்கியிருக்காங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 350 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க 300 ரூபா அப்படிங்கிறது பாதி டேட்டா. ஓகேவா? அண்ட் இங்க 348 ரூபா 350 ரூபான்னு இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் டேட்டா. ஸோ ஆவரேஜ் டேட்டா வேற, பாதி டேட்டா வேற, ரைட்? இப்போ இந்த ஆவரேஜ் டேட்டால 348 ரூபா வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மீடியனை விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து வாங்கியிருக்காங்க. லைக் அதாவது யூஸ்வலா அந்த 300 ரூபா 350 ரூபா ரேஞ்ச் இல்லாம, லட்சே ஒரு 200 ரூபா 400 ரூபா 500 ரூபா இல்லாம ரொம்ப அதிகமா யாரோ வந்து வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க நீங்க மேக்ஸ் வேல்யூ செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா ஒருத்தங்க யாரோ 2500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எஸ், இட்ஸ் பாசிபிள். அட்சே லைக் ஒரு ஒரு ஃபேமிலியா இல்லை ஃப்ரெண்ட்ஸா வந்து ஏதாவது செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா சேர்ந்து ஆர்டர் போடும்போது மேபி இந்த மாதிரி வந்திருக்கலாம். கரெக்டா? அப்போ வந்து எனக்கு இதுலயே அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது இது வந்து 300 ருபீஸ்ங்கிறது மீடியன், அதாவது 50%, தட் இஸ் 50% டேட்டா வந்து 300 ரூபாய்க்கு கீழே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜா எல்லாரும் 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கிருந்து இந்த டேட்டா வந்து மாறுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு டேட்டா ஒரு ப்ரைஸ் வந்து இருக்கனால தான் உங்களுக்கு இந்த சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகே, ஒரு பர்ஃபெக்டான டேட்டா எப்படி இருக்குன்னா 300 ரூபா அப்படின்னா லெட்ஸே 310 ரூபா இல்லை 305 ரூபா அந்த மாதிரி கூட இருக்கலாம். லைக் அதாவது ரொம்ப க்ளோஸரா இருக்கணும். மீனும் மீடியனும் ரொம்ப க்ளோஸரா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல டேட்டா பர்ஃபெக்டா இல்லையானா இந்த இடத்துல மேபி இந்த 2500 ஒரு அவுட்லேயர். ஏன் அவுட்லேயர் நம்ம சொல்றோம்? அவுட்லேயர்னா என்ன ஃபர்ஸ்ட்? அதாவது நம்ம அனாலிசிஸ்ல இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா ரேஞ்சில் தான் வாங்குறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து 2500 ரூபாய்க்கு வாங்கினால நம்மளோட ஓவரால் ஆவரேஜா நமக்கு என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆகுது. இதைத்தான் நம்ம அவுட்லேயர்னு நம்ம சொல்றோம். அவுட்லேயர் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவோட அனாலிசிஸை மாற்றி விட்டுரும். ஆனால் மீடியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அது சென்ட்ரல் டேட்டாவை தான் அது வந்து எடுத்துக்கும். ஸோ அவுட்லேயர் நல்லா அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதாவது ஆவரேஜுங்கிறது உங்களுக்கு அந்த சென்ட்ரல் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் அவுட்லேயர் இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து மாறும். ஏன்னா கண்டிப்பாக வந்து 2500 ரூபாயை நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜுக்கு நீங்கள் கவுண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு மாறதான் செய்யும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ, தென் வந்து 25% இதே தான். அதாவது 25% டேட்டா வந்து எந்த ப்ரைஸ்குள்ள இருக்கு? 75% டேட்டா, 75% டேட்டாவே 400 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இந்த டேட்டா செட்ல 8680 பேர்ல 75% மக்கள் வந்து 400 ரூபாய்க்கு கீழே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம சொல்லுவோம். குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். நம்ம டேட்டாவை பற்றின டிஸ்கிரைப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நேம், சிட்டி, என்ன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த டேட்டாவை பற்றின ஒரு டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுன்னா எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ், காலம்ஸ் அண்ட் டேட்டா டைப், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, மீன், ஆவரேஜ், அதாவது மீன் ஆவரேஜ், 50% தான் மீடியன். இதெல்லாம் தான் நம்ம ஒரு டேட்டா பற்றி குயிக்காக சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு டேட்டா பற்றி பார்க்குறது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கா இல்லையா, எவ்வளோ வேல்யூஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டேட்டா ஃப்ரேம் டாட் ஈஸ்னல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. தென் டாட் சம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ df டாட் ஈஸ்னல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் வரும். பட் இது நமக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ நமக்கு டாட் சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஒவ்வொரு காலம்லையும் எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குன்னு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுலையுமே நல் வேல்யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இது வந்து ஈஸ் நல் போட்டோமா, அதே மாதிரி ஈஸ் என்ஏ கூட நீங்கள் கொடுக்கலாம். ஈஸ் என்ஏ இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஈஸ் என்ஏ இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு இதை வச்சு தெரிஞ்சிடும். ரைட், லெட்ஸே எனக்கு ஏதாவது ஒரு நல் வேல்யூஸ் வந்து இருக்கு, அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மீன் மீடியன் மோட் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஃபில் என்ஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஃபில் என்ஏ வச்சு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸில் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ டேட்டா ஃப்ரேம் நான் என்ன பண்ணேன்னா டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, ப்ரைஸ் ஈக்குவல் டு டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ப்ரைஸ் டாட் ஃபில் என்ஏ, அதாவது நல் வேல்யூஸை நான் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் ப்ரைஸோடைய ஆவரேஜ் வேல்யூ வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸோடைய ஆவரேஜ் வேல்யூவை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம். ஃபில் என்னன்னா நல் வேல்யூஸை ஃபில் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராப் எண்ணே கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் df டாட் ப்ரைஸில் ட்ராப் எண்ணே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ட்ராப் ஆயிடும். ஓகே, சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். அண்ட் இது போக நிறைய நமக்கு பாண்டாஸில் வந்து நமக்கு நிறையா வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பாண்டாஸ் லைப்ரரி யூசர் கைடில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை கெட்டிங் ஸ்டார்டர் கூட நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 minutes to பாண்டாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆரம்பிக்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சரும் இல்லை, சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம், அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெயில் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் அப்படியே செக் பண்ணோம், காலம்ஸ் செக் பண்ணோம். ரைட், ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மற்றபடி உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கு, இப்போ லட்சே ரெண்டு டேட்டா ஃப்ரேம் மர்ஜ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும், கன்கார்டினேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டெக்ஸிங் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேட்டா வந்து இண்டெக்ஸ் பண்ணி எடுக்கிறது. ரைட், பூலியன் இண்டெக்ஸிங். இப்போ லட்சே இங்கே வந்து நம்ம டேட்டாவில் வந்து எங்கெல்லாம் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து 300க்கு மேலே இருக்கோ அதை மட்டும் எனக்கு ஷோகேஸ் பண்ணு, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை பண்ணி பார்க்கலாம். நம்மளால வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபில்டரிங் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரிஸ், லட்சே மீன் கண்டுபிடிக்கிறது, மீடியன் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நமக்கு டிஸ்கிரைப்லேயே வந்துடும் இல்லையா. அப்புறம் குரூப் பை பண்ணுறது. ரைட், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸில் வரும். அண்ட் லட்சே டியூப்ளிகேட் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டாட் டியூப்ளிகேட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை செக் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு நோ ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறக்கு. உங்களுக்கு இந்த ஒரு பேசிக் ஐடியாஸ் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கெட் ஸ்டார்டட் வித் ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோவில் பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை பற்றின உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.